சார் நமது அது அதிகாரபூர்வமாக அவ்வாறு அழைத்திருப்பாரே, ஆனால் அது ஏற்கத்தக்கதல்ல. சரி சரி, நீங்க என்ன பண்ணணும், தாவேகா மதிமுகவை நீங்க கேட்டீங்களா, இன்னும் விவரம் கிடைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்லுக் இருக்கு. சரி, நான் சொல்றதை கேளுங்க. எந்த குதிரை பேரத்தையும் கம்யூனிஸ்டுகள் ஏற்பதில்லை, விரும்பவில்லை. ஒரு நிமிஷம், எந்த சோபா அரசியலையும் எந்த கல்லப்பட்டி அரசியலையும் கம்யூனிஸ்டுகள் நிராகரிக்கிறோம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவுவது எங்களுக்கு பொருத்தமில்லை, விலை பேசுவதும் பொருத்தமில்லை. அதுபோன்ற அரசியலில் கம்யூனிஸ்டுகள் என்றைக்குமே ஈடுபட்டதில்லை. எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, நாங்கள் அதை நிராகரிக்கிறோம், எப்பொழுதும் அதை ஏற்பதில்லை. சொல்லுங்க. யார் சொல்றது? எதிர்கட்சியின் தலைவரின் கருத்து அது. ஜனநாயகத்தில் அவருக்கு சொல்வதற்கு உரிமை உண்டு. சொல்லட்டா அதற்கு செவிமடுப்பது நமது கடமை. நாம் செவிமடுக்கிறோம், ஆட்சியாளர்களும் செவிமடுக்கணும். கருத்துக்கள் ஒன்றை ஒன்று முட்டி மோதுவதுதான் ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும். நல்லது. பிறர் சொந்த விஷயங்களை பேசாமல், அரசியல் அறநெறிகளை மீறாமல், அரசியல் கருத்துக்கள் முட்டி மோதுவதை, விமர்சனங்கள் செய்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறோம். அவர் சொல்லி முடிச்சு சார் சொல்ல. எங்க பேரில் சட்டமன்றம் மகத்தான விழுமியங்களை கொண்டது, உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத பன்முக தன்மையை கொண்டது, பல கட்சி இயங்குமுறையை கொண்டது. நமது முன்னோர்கள் நல்ல விழுமியங்களை அங்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விழுமியங்களை நாம் எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும், அங்கிருந்து ஏராளமாக கற்க வேண்டும். நமது முன்னோர்கள் காட்டியிருக்கிற மகத்தான விழுமியங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பது எங்கள் நிலை. அடுத்தது சார், எந்த தேர்வு முறையிலும் முறைகேடுகள் கூடாது. அவ்வாறு வந்தால் அரசு உடனடியாக தலையிட்டு அது பற்றி ஒரு விசாரணை நடத்தி நீதியின் பக்கமும் சட்டத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பது எங்கள் நிலை. சார் ஆமாங்க. சரிங்க சரிங்க. ஒரு நாட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை அறிவிப்பதுதான் அந்த வெள்ளை அறிக்கை. இல்ல, நம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேமநல அரசு, சட்டப்படி மக்கள் நல அரசு. எந்த அரசும் உண்மைகளை மூடி மறைத்து விட முடியாது. நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தும். அரசே மூடி மறைத்தாலும் சட்டத்தினுடைய நாம் அந்த உண்மைகளை கேட்டு பெற முடியும். இன்றுள்ள சூழலில் வெள்ளை அறிக்கை என்பது அரசின் உண்மையான அறிக்கையாகவும், அடுத்த அரசு எத்தகைய கொள்கை வழியில் நகர்வது என்பதையும் சேர்த்து இருக்க வேண்டும். அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்ன நிலவரம் என்கிற உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது அரசின் கடமை. அந்த வகையில் அவர்கள் சொல்லட்டும். என்ன சார்? அவங்கவுங்க கருத்து. ஒவ்வொரு வார்த்தையும் தான் சவாரி செய்ய முடியாது. நான் முதலே சொல்லிட்டேன், கம்யூனிஸ்டுகள் ஒரு வர்க்க அரசியலை முன்மொழிகிறோம், ஒரு நெறி சார்ந்த அரசியலுக்காக நாங்கள் நிற்கிறோம். எங்களை கேளுங்க, நீங்க எவ்வளவு கேள்வி வேணாலும் பதில் சொல்லலாம். இன்னொரு கட்சி அந்த கட்சின்னு சொல்லும் போது அவர்களை அதிகமாக கேட்டதான் நல்லது. ஒவ்வொரு கட்சியின் மீதும் கருத்தாடல் என்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது.